இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை கிடைக்குது. அதனால இவங்களுமே அது உடைச்சு பார்க்கறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அதோட இவங்க அந்த முட்டைய உடைச்சதுமே அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வெளிய வந்து இவங்க 3 பேர தவிர அந்த மொத்த உலகமே ஃப்ரீஸ் ஆயிடும். இத பார்த்து இவங்க 3 பேருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இவங்களுமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுக்காம எடுத்துட்டு வந்துறாங்க. ஒரு பீட்சா ஷாப்புக்குள்ள போய் அங்க இருக்கிற பீட்சாவல எடுத்து சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்னன்னா ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு கண்ணாடியில இவங்களோட 3 பேரோட உருவம் மட்டும் தெரியவே மாட்டேங்குது. ஆனா அப்ப கூட அது பெருசா எடுத்துக்காம இவங்க 3 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல இவங்க 3 பேருக்குமே தனியா இருந்து போர் அடிக்குது. அதனால ஒரு போட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தண்ணியுமே ஃப்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அந்த போட் அங்க இருந்து நகர மாட்டேங்குது. இந்த 3 பசங்கள ஒருத்தனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்கும். சோ எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இந்த பையனுக்கு மருந்து கிடைக்காம இந்த பையனும் இறந்து போயிட. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்கானுங்க. இப்படியே நாட்கள் ஓட இப்ப இவங்க 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. ஆனா இன்னுமே அந்த உலகம் அப்படியே தான் இருக்கு. அதனால வாழ்க்கையே வெறுத்து போன இவங்க 2 பேர்ல ஒருத்தவன் சூசைட் பண்ணி இறந்துற. இப்ப இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். கூட ஆறுதலா இருந்த ஃப்ரெண்டுமே இறந்து போயிட. இவனுமே வாழ பிடிக்காம கடல்ல குதிச்சிடுறான். அப்படி இவன் குதிச்சதுமே எல்லாமே அன்ஃப்ரீஸ் ஆகி 20 வருஷம் கழிச்சு இந்த உலகமே பழைய நிலைமைக்கு வந்துடுது.